திமுகவை மொத்தமா முடிச்சுவிட்ட அண்ணாமலை. அட, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கேக் வெட்டி கொண்டாடிய பாஜக. அட, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே என்று சொல்லும் அளவிற்கு யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கும் போதே அட, திமுகவை மொத்தமா முடிச்சு விட்டீங்க போங்க என்று சொல்லும் வகையில் அமைந்துள்ளது தரமான சம்பவம் ஒன்று. மேலும் இந்த சம்பவம் யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக அமைந்துவிட்டது. பிரதமர் மோடி, அமித்ஷா கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு தமிழகம் வரும்போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு கருப்பு பலூனை பறக்க விடுவது, கூட்டணி கட்சிகளை வைத்துக்கொண்டு கருப்பு கொடி கட்ட விடுவது, சமூக வலைதளத்தில் கோ பேக் மோடி, கோ பேக் அமித்ஷா என்று ட்ரெண்ட் செய்வது என்கிற செயல்கள் கடந்த காலங்களில் அரங்கேறியது. அப்படி ஒரு காலகட்டத்தில் பாஜக ஆதரவாளர்களாக இருந்தவர்கள், பாஜக தொண்டர்கள் இதையெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் பிறந்து வரமாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போதுதான் தமிழக பாஜக தலைவராக மாசாக என்ட்ரி கொடுத்து திமுகவை திணறடித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. திமுகவை அண்ணாமலை டீல் செய்யும் விதத்தை பார்த்து இத்தனை நாட்களாக எங்கேயா இருந்த நீதாயா திமுகவுக்கு எதிராக களமாட சரியான ஆள் என பாஜகவினர் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் பிரதமர் மோடி அடுத்த தடவை தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று விரட்டுவோம் என துணை முதல்வர் உதயநிதி பேசியதற்கு, நீ சரியான ஆளாக இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி என்று சொல்லி பாருடா என்று சவால் விடுத்த அண்ணாமலை அதோடு நிற்காமல் கெட் அவுட் ஸ்டாலின் என திமுகவுக்கு எதிராக பதிவு செய்ததை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று உலகளவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மேலும் திமுக தமிழகத்தில் அசைக்க முடியாத கட்சி, இது திராவிட மண் என்றெல்லாம் கட்டி வைத்த பிம்பம் சல்லி சல்லியாக உடையும் வகையில், என்னையா சொந்த மாநிலத்தில் உள்ளவர்களே அந்த மாநில முதல்வரை கெட் அவுட் என்று உலகளவில் ட்ரெண்ட் செய்கிறார்கள் என்றால் தமிழக மக்கள் திமுக மீதும் முதல்வர் ஸ்டாலின் மீதும் செம்ம கோபத்தில் இருப்பார்கள் போல என தேசிய ஊடகங்கள் பேச தொடங்கியுள்ளது. அந்த வகையில் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என்று சொன்னதற்கே உலகளவில் கெட் அவுட் ஸ்டாலின் என்று ட்ரெண்ட் ஆகி திமுக மானம் காற்றில் பறந்து கொண்டிருக்கையில், ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது கெட் அவுட் மோடி என்று சொன்னால் அண்ணாமலையின் பதிலடி எப்படி இருக்கும் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு பக்கம் கெட் அவுட் ஸ்டாலின் 1 மில்லியனை தாண்டி உலகளவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கையில், பாஜக ஐடி விங் மாநில துணைத் தலைவர் கார்த்திக் கோபிநாத் இதை கேக் வெட்டி கொண்டாடிய சம்பவம், அட போங்கப்பா திமுகவை மொத்தமா அண்ணாமலை முடிச்சு விட்டார் போங்க என பலரும் கருத்து தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது. Hello all. So in the hashtag Get Out Stalin 1 மில்லியனை தாண்டி ட்ரெண்ட் ஆகுது. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வேண்டி நம்ம பசங்க எல்லாம் டீம் கூட எல்லாம் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி 1 மில்லியன் தாண்டதெல்லாம் எங்களுக்கு வந்து கேக் வாக்குங்க. அதனால தான் கேக் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தேவையில்லாமல் சீண்டாதீங்க. சீண்டாடுறது, நோண்டுறது, சொல்றது அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுருக்குங்க. இந்த மாதிரி தேசியவாதிகள்கிட்ட வச்சிங்கன்னா அடி பலமாக இருக்கும். கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டு 1 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு 5-6 மணி நேரத்தில். அதனால பார்த்துக்குங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் என்ன சொல்கிறேன்னா, சீக்கிரம் வெளியே போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கெட் அவுட் ஸ்டாலின். Let us celebrate this guys. Great job. Great job. இல்லடா எல்லாருக்கும் கொடுங்கண்ணா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதரவு அளித்த எல்லா சங்கிகளுக்கும், அவனை மாதிரி 200 ரூபாய்க்கு காசு வாங்கி ட்வீட் போடக்கூடிய ஆட்கள் நம்ம கிடையாது. உணர்வால ஐடி விங்கை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களும் சரி, முடிவெடுத்துட்டா இவனைதான் துவம்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இது. ஸோ இது எல்லா சங்கிகளுக்கும் டெடிகேட்டட். ஒரு நாள் எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுவோம். ஜெயஹிந்த். உங்கள் தின சேவல்.